கூட்டு வட்டியில இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. இந்த மாடல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சா போதும், நம்ம இந்த சமம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு தொகை 12 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறதெனில் 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்கறாங்க. கொஸ்டின்ல ஒரு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அமௌண்ட் சொல்ல, ஒரு தொகைன்னு சொன்னாவே நம்ம ஜஸ்ட் வெறும் ₹1 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ₹1 ₹3 மாறுது. அதாவது ஒரு தொகை 3 மடங்கா மாறுது. எத்தனை வருஷத்துல? 12 வருஷத்துல. இதே தொகை 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்க ₹1 ₹3 மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ₹3 3 மடங்குனா 3 × 3 9. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆண்டு வந்துச்சோ, இங்க எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சோ அதே மாதிரி தான் இந்த அமௌண்ட் 3 மடங்கா மாற எடுத்துக்கும். அப்ப இங்கேயும் 12 வருஷம். நெக்ஸ்ட் இது 3 மடங்குனா 3 × 9 27. அப்போ 27. ஸோ அகைன் பார்த்தோம்னா இந்த இடத்துல எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சோ அதே வருஷம் தான் இந்த இடத்துலயும் எடுத்துக்கும். ஸோ அப்ப ஒரு தொகை 27 மடங்கு ஆயிருச்சு. எத்தனை வருஷம்? இங்க எத்தனை வருஷம்? 12. அடுத்தது 12, அடுத்தது 12 ஈக்குவல் டு 36. ஸோ அப்ப ஒரு தொகை 27 மடங்காக 36 ஆண்டுகள் ஆகும்னு கேட்கறாங்க. இதே கொஸ்டின்ல ஒரு தொகை 9 மடங்காக எத்தனை வருஷம் கேட்டாங்களா? 12 + 12 24. இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல ஆன்சர் will be B 36 ஆண்டுகள். ஸோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு தொகை 8 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறதெனில் 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்கறாங்க.